வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னவென்றால், தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டு இந்த வருஷம் தமிழுக்கு ஸ்ரீ பாரப வருஷம் புத்தாண்டு தான் பிறந்திருக்குங்க. இப்ப இந்த புத்தாண்டு பலன்கள்ல 12 ராசிக்காரர்களுக்கு உண்டான பலாபலன்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாங்க. இதில நம்ம முதல்ல பார்க்கறது முதல் ராசியான மேச ராசி. இந்த மேச ராசிக்காரர் அன்பர்களுக்கு இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு பலன் 100% 90% நல்லது செய்யக்கூடிய ஒரு யோகத்துல தான் இந்த வருஷம் பிறந்திருக்குங்க. என்னன்னா ஒரு புத்தாண்டு, ஒரு வருட பலன்களை முக்கியமா இந்த வருஷத்துடைய நல்ல யோகங்கள், முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களை மொத்த 9 கிரகங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமா 4 கிரகங்களை வச்சுதான் முக்கியமான ஒரு பலாபலன்களை நம்ம எடுப்போம். அப்படி இந்த முக்கியமான 4 கிரகங்கள் எது எது அப்படின்னா முதல்ல சனி பகவான். இப்போ அந்த வருடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறத வச்சு தான் ஒரு ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம நிர்ணயம் பண்ண முடியுங்க. அதே மாதிரி இந்த குரு பயிற்சிங்க. இந்த குரு பயிற்சிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா வருஷத்துல ஒரு தடவை தான் குரு பயிற்சியாக. இந்த குரு பயிற்சியில சில ராசிக்காரர்களுக்கு நன்மை யோகமாகவும், சில ராசிக்காரர்களுக்கு பாதகமாகவும் அமையக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். மூன்றாவது பார்க்கும்போது ராகு கேது கிரகங்கள். இந்த ராகு கேது கிரக பயிற்சிகள் பார்த்துட்டிங்கன்னா 1.25 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ராகு கேது பயிற்சியாகு. அதனால ஒருத்தருடைய ராசியுடைய ஒரு யோகங்கள், நல்ல நன்மைகள், கெடுதல்கள் இதெல்லாம் ராகு கேதுகளை வச்சு தான் நம்ம தீர்மானம் பண்ண முடியும். அப்போ நம்ம மொத்தமாக ஒரு வருடத்துடைய ஒரு பலன்களை இந்த 4 கிரகங்களை மையமாக வச்சு தான் இந்த வருஷம் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அறுதிட்டு கூற முடியுங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் மேச ராசிக்காரர் அன்பர்களுக்கு போன ஒரு வருஷமாவே 11ஆம் இடத்துல பாதகாதிபதி இடத்துல சனி பகவான் இருந்தாருங்க. இப்போ 12ஆம் இடத்துல சனி பகவான் மறைகிறதுனால இன்னும் 2.5 வருஷத்துக்கு இந்த சனி பயிற்சி ஆகப்பட்டது. போன மாதம் சனி பயிற்சியானது இப்போ 2026 இருந்து ஒரு 2.5 வருஷத்துக்கு இந்த சனி பகவான் விரையச்சனியாக தான் வருதுங்க. அப்போ இந்த விரையச்சனி காலகட்டங்களில் பார்க்கும்போது சுப விரயங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மேசராசிக்காரர் அன்பர்களுக்கு அதிகமாக இருக்குங்க. சுப விரயம் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா திருமண காரியங்கள், ஒரு வீடு வாங்கிறது, ஒரு சொத்து வாங்கிறது, ஒரு வீடு வாசல் கட்டுறது, இதெல்லாம் சுப விரய செலவுகள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்னும் ஒரு 2.5 வருஷ காலகட்டங்களில் உண்டு. அப்போ இந்த விரையச்சனி காலகட்டங்களில் பார்த்துட்டிங்கன்னா இந்த காசு பணம், குடுக்கல் வாங்கல், ஜாமீன் கையெழுத்து இதுல எல்லாம் விரையச்சனியில மேசராசிக்காரர்கள் இன்னும் ஒரு 2.5 வருஷத்துக்கு கவனமா எச்சரிக்கையா இருந்த போது வேற எதுவும் பயப்படுற மாதிரி பாதிக்கிற மாதிரி எல்லாம் இந்த விரையச்சனி ஆகப்பட்டது உங்க ராசிக்கு பெருசா பாதிக்காது. அதே போல உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஒரு தசா புத்திகள் எல்லாம் இந்த 2 வருஷத்துக்கு ஒரு நன்மையான தசா புத்திகள் நடந்தால் அதெல்லாம் சுப விரையச்சனிங்கிறது சுப செலவுகளாக தான் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி உங்களுக்கு தசா புத்திகள் எது பாதகமான ஒரு பாதிப்புகள் தரக்கூடிய ஒரு தசா புத்தி இந்த 2 வருஷத்துக்கு நடந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த விரையச்சனி அசுப செலவுகள் உண்டு பண்ணிடுது. அசுப செலவுன்னு அப்படின்னா என்னன்னா ஆஸ்பத்திரி செலவு, யாராவது நம்ம காசுவான பொருள் ரீதியில இல்லைன்னா சொத்துக்களில் ஏதாவது ஏமாற்றங்கள் பண்ணிடுவாங்க. அதனால இந்த பாதகமான திசைகளும் கெடுதலான திசைகள் இப்போ நடக்கக்கூடிய ஒரு மேசராசிக்காரர் நண்பர்கள் இன்னும் 2.5 வருஷத்துக்கு விரைச்சனியில ரொம்பவுமே கவனமா எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லதுங்க. அதே போல இந்த மேசராசிக்காரர் நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா தொழில் இந்த சனி பயிற்சியினால ஒரு இடமாற்றங்களாகப்பட்டது கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாகத்தான் இந்த வருஷத்துல பலாபலன்கள் கொடுக்குதுங்க. அதாவது தொழில் அப்படிங்கிறது இதுல 2 விதமா இருக்கு. சொந்த தொழில் செய்யறவங்க தொழில் மேல விரைய செலவுகள், சுப விரைய செலவு செஞ்சு தொழில் முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா விரையச்சனியில பார்த்துட்டிங்கன்னா மேசராசிக்காரர் என்பது வேலையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் இடமாற்றங்களும், வெளியூர் வெளிநாடு பயணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த வருஷம் அமைய போகுதுங்க இந்த சனி பயிற்சியினால. ரெண்டாவது இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சிங்கிறது ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு இந்த 2026 குரு பயிற்சி ஆகுது. இந்த குரு பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து உச்ச குருவா அமர்ந்து
உங்களுக்கு வந்து அஞ்சாம் பார்வையாக 8ஆம் ராசி பார்க்கறதுனால போன ஒரு வருஷமாவே இருந்த தோல்வி, துயரம், ஏமாற்றங்கள், அவமானங்கள் இதுகளெல்லாம் உங்களை வந்து விட்டு வந்து விலக போகுதுங்க. ஏன்னா மேச ராசிக்கு 8ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால அவமானம், தோல்வி, துக்கம், துயரங்கள், எதிர்பார்க்கிற காரிய தடைகள் எல்லாமே இந்த குரு பயிற்சியிலிருந்து விலகுது. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து மேன்மையான யோகமான பலாபலன்கள் வந்து கண்டிப்பா கிடைக்குங்க. ரெண்டாவது 7ஆம் ராசி 7ஆம் பார்வையாக வந்து உங்க தொழில் ஜீவனஸ்தானத்தை வந்து பார்க்கிறாரு குரு பகவான். அப்ப இந்த மேசராசிக்காரர் என்பதற்கு தொழில் இதுவரைக்கும் இருந்த ஒரு முடக்கங்கள், பாதிப்புகள் இதெல்லாம் விலகி இந்த குரு பயிற்சியிலிருந்து தொழில் விருத்தி, ஒரு முன்னேற்றங்கள், தொழில் வளர்ச்சிகள் கொடுக்கக்கூடிய ஒரு யோகங்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வுகள் எல்லாம் உழைச்சதுக்கு தகுந்த கூலி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு முன்னேற்றமான யோகங்கள்லாம் இந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாகப்பட்டது உங்கள் ராசிக்கு வந்து தொழில் ஜீவனத்தை பார்க்கறதுனால தொழில் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு யோகங்கள் இந்த வருஷத்தில் வந்து இருக்குங்க. மூணாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் வந்து 9ஆம் பார்வை. 9ஆம் பார்வையாகப்பட்டது உங்களுக்கு விரயஸ்தானத்தை வந்து குரு பார்க்கறதுனால குரு வந்து விரயஸ்தானத்தை வந்து தன் வீட்டை தானே பார்க்கறதுனால மேசராசிக்காரர்களுக்கு வந்து சுப விரயமாகப்பட்டது சுப விரயமாகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உண்டு. சுப விரயங்கிறது என்னன்னா ஒரு வீடு வாசல் மண்ணு மனை அசையாத சொத்துகள் திருமண காரியங்கள் தெய்வத்துக்குண்டான ஒரு நேர்த்திக்கடன் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வந்து அமைய போகுதுங்க. மூன்றாவது வந்து பார்க்கறது என்னன்னா மூன்றாவது நாலாவது அப்படிங்கிறதுனா ராகு கேது கிரகங்கள். இந்த ராகு கேது கிரகங்களாகப்பட்டது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வருஷம் வந்து 2026 டிசம்பர் மாதம்தான் உங்களுக்கு வந்து இது ராகு கேது வந்து பயிற்சி ஆகிறார். அப்போ இந்த வருஷ கடைசியில தான் உங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சி ஆகுது. பொதுவாகவே வந்து இந்த வருஷம் முழுவதும் இப்போ இருக்கக்கூடிய இடத்துல தான் ராகு கேதுக்கள் வந்து மேசராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்குதுங்க. இந்த ராகு கேதுகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து மேசராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து கேது இருந்துச்சுங்க. அப்போ போன 1.5 வருஷமாவே 5ல் கேது இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள், சித்த பிரம்மைகள், எதுலேயும் வந்து ஒரு பயம், ஒரு தடுமாற்றம், ஒரு ஏமாற்றம், இது மாதிரியான சூழ்நிலை எல்லாம் போன 1.5 வருஷமாவே உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு வந்து இருந்திருக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்துக்களில் வந்து முடக்கங்கள், பூர்வீக சொத்து இருக்கு, ஆனால் வந்து இந்த கேது 5ஆம் பூர்வீக ஸ்தானத்தில் வந்து கேதுக்கு வந்தங்காட்டி அது இருந்துமே நம்ம அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்கணும். அதனால வந்து வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்து மனக்குழப்பங்கள் எல்லாம் போன 1.5 வருஷமாவே மேசராசிக்காரர் நண்பர்களுக்கு இருந்திருக்கணும். 5ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருந்தங்காட்டி உங்களுடைய ஒரு குழந்தைகள் புத்திரர்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கடந்த 1.5 வருஷமாவே வந்து இருந்திருக்கணும். அவங்களுடைய ஒரு கல்வி நிலைகளிலேயும் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவில் ஒரு மதிப்பெண்கள்லாம் கம்மியாகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த ராசிக்காரர்களுடைய வாரிசுகளுக்கு வந்து இருந்திருக்கணுங்க. தன்னுடைய குழந்தைகளை பற்றி சில நேரங்களில் ஒரு பயம், ஒரு குழப்பங்கள், ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு கடந்த 1.5 வருஷமாவே இந்த கேது பகவானால வந்து இருக்கணும். அது இந்த வருஷம் 2026 வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ராகு கேது பயிற்சிக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு உண்டான இந்த குழப்பங்கள் அத்தனையுமே வந்து விலகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குங்க. வேற எது குற்றங்கள் வந்து கிடையாதுங்க. 4வது வந்து பார்க்கும்போது ராகு பகவான் போன 1 வருஷமாவே வந்து 11ஆம் இடத்துல வந்து ராகு இருந்துச்சு. அப்போ வந்து பாதகாதிபதி இடத்துல வந்து ராகு இருக்கிறதுனால எதுலேயுமே வந்து ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை தான் இந்த ராகு பகவானால கடந்த 1.5 வருஷமாவே உங்கள் ராசிக்கு வந்து இருந்திருக்கணும். எது எடுத்துட்டாலும் பாதகம் அப்படிங்கிறதுனா நம்ம நல்லதே செய்ய போனாலும் அது கடைசியில் கெட்டதாக போய் முடியக்கூடிய சூழ்நிலையில இருந்திருக்கணும். அதே மாதிரி வந்து போன 1.5 வருஷமாவே மேசராசிக்காரர்கள் அகலக்கால் வைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. நம்மகிட்ட 10 ரூபா வச்சுட்டு ஒரு 100 ரூபா பொருளை வந்து விலை கொடுத்து வாங்குவோம். அதனால தேவையில்லாத வட்டி, கடன் பிரச்சனைகள், சுமைகள், பொருளாதார சுமைகள் இத்தனையுமே உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கணும். உங்களுக்கு வந்து தொழிலுக்கு 2ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதுனால தொழிலில் வந்து வேலையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கூட வேலை செய்கிறவங்கனாலையும் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் முறைகளையும் தேவையில்லாத எதிர்ப்பு, சங்கடங்கள், பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் போன ஒரு 1.5 வருஷமாகவே உங்கள் ராசியினால் வந்து இருந்திருக்கணுங்க. அப்போ இந்த மேசராசிக்காரர்களுடைய மனைவி சாதகத்துக்குமே இந்த ராசியினால் வந்து போன 1.5 வருஷமாகவே
இந்த ராகு கேது பகவானால மனக்குழப்பங்கள் அலைச்சல் எல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்திருக்கலாம். இப்போ வந்து இந்த 2026 இந்த சனி பயிற்சிக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல விரய ராகுவாத்த வர்றாருங்க. 12ஆம் இடத்துல வந்து விரய ராகுல இருந்து ஜென்ம ராகுல பாதகாதிபதி ராகுல இருந்து உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறார். பொதுவாகவே வந்து பாம்பு கிரகங்கள் எப்பவுமே வந்து மகர ராசியில வந்து அமர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து தொழில்ல வந்து அபரிவிதமான திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள், எதிர்பார்க்காத ஒரு விபரீத ராஜயோகம் எல்லாம் இந்த சனி பயிற்சி, இந்த ராகு பயிற்சியினால வந்து ராகு கேது பயிற்சியினால உங்களுக்கு அமைய போகுதுங்க. அப்ப இந்த ராகு பகவான் மகர ராசியில வந்து 10ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிர்பார்த்த இடத்துல வந்து ஒரு வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய சூழ்நிலையும், வெளியூர், வெளிநாடு, வெளி தேசங்கள்ல போய் தொழில் உத்தியோகங்கள் பார்த்து பெரிய அளவில் ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாகத்தான் இந்த வருஷம் வந்து அமைய போகுதுங்க. பொதுவாகவே வந்து இந்த தமிழ் ஸ்ரீ பார்பவ வருஷமாகப்பட்டது மேசராசிக்காரர்கள் அன்பர்களுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு முழுமையான கடந்த ஒரு 4-5 வருடங்களாக இருந்த ஒரு முடக்கங்களை அத்தனையும் வந்து நீங்கி ஒரு சுப யோகமான ஒரு ஆண்டாகத்தான் இந்த வருஷம் வந்து அமைய போகுதுங்க. அப்போ வந்து இந்த மேசராசிக்காரர்களுக்கு தமிழ் ஸ்ரீ பார்வ வருஷத்துல வந்து இந்த வருஷத்துல வந்து 100% வந்து ஒரு 90% நன்மைகளை செய்யக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த வருஷம் வந்து அமைய போகுதுங்க. குறிப்பாக வந்து மாணவர்களுக்கு ஒரு முன்னேற்றமான கல்வியும், முன்னேற்றமான ஒரு உயர்கல்வியும், வெளியூர், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய ஒரு படிப்புக்கு யோகமெல்லாம் இந்த வருஷம் அமைய போகுதுங்க. நன்றி, வணக்கம்.